யாரப்பாடி? அம்மா, என்னை தெரியவில்லையா? அப்துல்லா! அம்மா! அப்துல்லா, என் கண்ணே, நீ எவ்வளவு பெரியவனாக வளர்ந்து விட்டாயடா. உன்னை பார்க்கத்தான் இன்னும் இந்த உடலில் என் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. அம்மா, உங்களை இந்த கோலத்தில் காண நான் என்ன பாவம் செய்திருக்க வேண்டும்? சிம்மாசனத்திலே பார்த்த குலிஸ்தான் மகாராணிக்கு இப்படி சிறைச்சாலையிலே வாடும் நீங்களுக்கு, மடித்த காலோடு மன்றாடும் கையோடு சதா தொடுகையிலே இருந்த உங்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார் அம்மா, எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார். அப்துல்லா, ஆண்டவனை குறை சொல்லாதே அப்பா. எப்படியோ காலம் எத்தனை கொடுமைகளை செய்திருந்தாலும் நீ உன் தாயை தாயாக பார்க்கிறாய், நான் என் மகனை மகனாக பார்க்கிறேன். அந்த திருப்தியே எனக்கு இப்போது போதும் அப்பா. ஆமாம், நீ எப்படி இங்கு வந்தாய்? உங்களைத்தான் தேடி வந்தேன். அம்மாவை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்த போது இந்த நாட்டு சர்தார் ஒரு பெரும் பழியை என் மீது சுமற்றி இங்கே அனுப்பிவிட்டான் அம்மா. நமக்கு செய்யும் தீமையிலேயும் இப்படி ஒரு நன்மை. அப்துல்லா, எந்த செல்வத்தை இழந்தும் நான் தவிக்கவில்லை. உன்னை பிரிந்த போதுதான் என் கண்ணை இழந்தது போல் ஆகிவிட்டது. இப்படி வா, உட்கார். அப்துல்லா, உன் தங்கை இருக்கிறாள் அம்மா. ஒரு குறையும் இல்லாமல் என் நண்பர்களோடு இதே ஊரில் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் இருவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கு. ஆண்டவனை வேண்டிக் கொண்டேன், நிறைவேற்றி விட்டார். அது போதும். போதாதம்மா, அது போதாது. ஆட வந்த அந்த கூட்டம் நம்மை ஓட ஓட விரட்டி விட்டார். அம்மா, எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடித்து அழைத்துக் கொண்டு போய் குலிஸ்தான் சிம்மாசனத்தில் தந்தையின் பக்கத்தில் அமரச் செய்வதாக நான் சபதம்